ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிஷாந்தன். நான் இப்போ தான் ஜெர்மனிக்கு வந்திருக்கிறேன். நூரம்பர்க்கில் இருக்கிற ஒரு ஃப்ரிட்ரிச் அலெக்சாண்டர் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் ஆட்டோனமி டெக்னாலஜிஸ் என்ற கோர்ஸுக்கு வந்திருக்கிறேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன் இந்த வீடியோ போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா, நிறைய பேர் என்ன செய்யுங்க, நான் இங்கே வந்ததுலேருந்து ஃபேஸ்புக்கிலையும் சரி, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் சரி மெசேஜ் போட்டிருந்தேன். நீங்கள் மாஸ்டர்ஸுக்கு போனீங்க, என்ன மாதிரி போகிறது, என்ன மாதிரி அப்ளை பண்ணினீங்கள், எந்த கன்சல்டன்சியால் அப்ளை பண்ணீங்க, இப்படி நிறைய கேள்வி கேட்டிருந்தேன் நீங்கள். இப்போ நான் அதுக்காகத்தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவிலே நான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஜெர்மனியின் எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இப்போ மற்ற நாடுகளோட ஒப்படைகளில் இங்கே ஃப்ரீ ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது ஜெர்மன் கவர்மெண்ட் ஃப்ரீயான ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை தான் கொடுக்கணும். அது பேச்சுலர்ஸுக்காக இருக்கலாம், இல்லையான்னு சொல்லிச்சோன்னா மாஸ்டர்ஸுக்காக இருக்கலாம். நாங்கள் ஃப்ரீயாக இங்கே படித்து கொள்ளலாம். மற்றது பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா, இங்கே ரெண்டு வகையான யூனிவர்சிட்டி இருக்குது. ஒன்று ஹோஸ் பேஸ்ட் யூனிவர்சிட்டி, மற்றது பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா ரிசர்ச் பேஸ்ட் யூனிவர்சிட்டி. இப்போ கோர்ஸ் பேஸ்ட் யூனிவர்சிட்டின்றது நாங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் படிக்கிற யூனிவர்சிட்டி மாதிரி நாங்கள் ஈஸியாக இப்போ எங்களோட பேச்சுலர்ஸையோ இல்லாட்டி எங்களோட மாஸ்டர்ஸையோ முடிச்சு கொள்ளலாம். அப்போ அது நீங்கள் உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுகளை பார்த்து அப்ளை பண்ணலாம். மற்றது பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, இங்கே ஜெர்மனியில் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு இன்டேக் இருக்குது. ஒன்று பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா சம்மர் இன்டேக், மற்றது பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா வின்டர் இன்டேக். இப்போ சம்மர் இன்டேக் ஓப்பன் ஆகி இருக்குது. எப்போ ஓப்பன் ஆகிச்சுன்னு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, அக்டோபர் 15 ஓப்பன் ஆகியிருக்கு. அது ஜனவரி வரைக்கும் போகும். அது டிபெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி. இப்போ சில யூனிவர்சிட்டி டிசம்பர் 30 க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. மற்றது ஜனவரி 15 வரையும் சில யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஜெர்மனிக்கு வர போறீங்கன்னு சொல்லி சொன்னால், அதுவும் சம்மர் இன்டேக்கு வர போறீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னு சொல்லி சொன்னால், வெயிட் பண்ணாதீங்க. லேட் பண்ணி அப்ளை பண்ணினால் எங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் குறைவாக இருக்கும். ஓகே, மற்றது விண்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அது ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகிச்சுன்னு சொல்லி சொன்னால் செப்டம்பர் வரைக்கும் போகும். அதுவும் டிபெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி தான். இப்போ சில யூனிவர்சிட்டிஸ் ஏர்லியாக க்ளோஸ் பண்ணுவானுகள். சில யூனிவர்சிட்டிஸ் கொஞ்சம் லேட்டாயும் க்ளோஸ் பண்ணுவானுகள். மற்ற விஷயம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், பேச்சுலர்ஸ் ஜெர்மனுக்கு ஸ்ரீலங்காவில் A level எடுத்த ஒரு ஆள் ஜெர்மனுக்கு பேச்சுலர்ஸுக்கு வர்றதுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் வேணும்னு கேட்டால், A level கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட IELTS எடுத்திருக்க வேணும். IELTS 5.5 இருந்து ஒரு 6.5 வரைக்கும். அதுவும் டிபெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி அண்ட் கோர்சஸ். இப்போ நீங்கள் எந்த கோர்சஸ் அப்ளை பண்ணுறீங்க, எந்த யூனிவர்சிட்டி